வணக்கம். சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நடிகர் விஜயகாந்தை பற்றி. அதாவது வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கைன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த தன்னம்பிக்கைன்றது வெற்றி பெறணும்னு சொல்லி துடிக்கக்கூடிய யாருக்குமே கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். அதுக்கு சரியான உதாரணம் விஜயகாந்த். இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களுக்கு நான் கூறுகிறேன். இப்போ விஜயகாந்த் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கே நல்லா தெரியும், 1978 அந்த டைமில் வந்து விஜயகாந்த் வந்து இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் வில்லனாக அறிமுகமானார். எம்ஏ காஜா டைரக்ட் பண்ண படம், அதில் அவர் நடித்தார். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்து இடி முழக்கம் அப்படின்ற படமெல்லாம் கம்மிட் ஆச்சு. பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை உண்டாக்கி கொடுத்த படம் சட்டம் ஒரு இருட்டறை. அந்த படம் தான் விஜயகாந்துக்கு முதல் 100 days மூவி. விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கி கொடுத்த திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர். அதுக்கு பிறகு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்திலே நெஞ்சிலை துணிவு இருந்தால் அப்படின்னு ஒரு படம், நீதி பிழைத்தது அப்படின்னு ஒரு படம், பட்டணத்து ராஜாக்கள்னு ஒரு படம், இதெல்லாம் விஜயகாந்த் நடித்து எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ண படம். அதுக்கு பிறகு அவர் வந்து ஓம் சக்தின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. இப்படியெல்லாம் சில படங்கள்லாம் நடித்து அப்படியெல்லாம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த படம் சட்டம் ஒரு இருட்டறை ஓடிச்சு. அது பிறகு 1-2 படம் பரவாயில்லாத வெற்றியை பெற்றது. பின்னாடி வந்த பல படங்கள், விஜயகாந்தனுடைய படங்கள் வந்து கமர்ஷியலாக வந்து வெற்றி பெறாமல் ஒரு 4-5 படம் வந்து வருஷம் தோல்வி அடைஞ்சிருச்சு. விஜயகாந்தனுடைய கலை உலக பயணத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு உண்டானது. ஏன்னா அந்த முதல்ல வந்து 100 days சட்டம் ஒரு இருட்டறை ஓடிச்சு. அது பிறகு 100 நாட்கள்லாம் எந்த படமும் ஓடலை. பரவாயில்லை அப்படின்றது வந்து இப்போ நெஞ்சிலை துணிவு இருந்தால் அதெல்லாம் பரவாயில்லாமல் போச்சு. அதுக்கு பின்னாடி வந்த படங்கள்லாம் இதாகலை. இப்போ ஆட்டோ ராஜான்னு ஒரு படம் வந்துச்சு, டிஆர் ராமன் டைரக்ஷனில் சட்டம் சிரிக்கிறது அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அது பிறகு வடலூரான் கம்பைன்ஸு சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. எல்லாமே தோல்வி படங்கள், ஃபெயிலியர்ஸ். ஒரு 5 படம் 6 படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகும்போது என்னாகும்? விஜயகாந்துக்கு அது படம் கமிட் ஆகாதுல்ல. ஏற்கனவே விஜயகாந்த் நடிச்சுக்கிட்டு இருக்க 1-2 படங்கள் அதை தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அப்படியே வண்டி நகராமல் பொருளாதார சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு அப்படியே அந்த லெவலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் இது எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த பீரியடில், ஏன்னா வந்து நான் வந்து சினிமாவுக்குள்ளே வந்து பிஆர்ஓவாக நுழைந்து அப்படின்னு இருக்குல்ல, விஜயகாந்த் கதாநாயகன் நடித்த சாதிக்கு ஒரு நீதி, அதான் நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ண முதல் படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வடலூர் சிதம்பரம், வடலூரான் கம்பைன்ஸ். சட்டம் ஒரு இருட்டறை படத்தை தயாரித்த பட நிறுவனம். அந்த படத்துக்கு எஸ் சங்கரன் அப்படின்னு ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். கோமல் சுவாமிநாதன் எழுதிய செக்கு மாடுகள் அப்படின்ற ஒரு மேடை நாடகம், அதுதான் அடிப்படை. அதை வச்சு அந்த படத்தை எடுத்தாங்க. அந்த படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை. அந்த பீரியடில் விஜயகாந்த் வந்து சட்டம் ஒரு இருட்டறை விஜயகாந்த் நடிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்திலேருந்தே அப்போ இருந்தே விஜயகாந்த் எனக்கு நல்ல பழக்கம். விஜயகாந்துக்காக நான் வந்து அப்போ விஜயகாந்த் ஃபிலிமாலயா பத்திரிகையில் நான் இணையாசிரியராக இப்போ பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். விஜயகாந்த் ஃபிலிமாலயா பத்திரிகைக்காக நான் பேட்டி எடுத்திருக்கேன். அப்போ வந்து விஜயகாந்த் வந்து இப்போ ரோஹிணி ஹோட்டல் இருக்குல்ல, டி நகர், அங்கே தான் விஜயகாந்த் வந்து அங்கே தான் தங்கியிருக்காரு. இப்போ பேச்சுலர், திருமணம்லாம் இப்போ ஆகலை. அவர், இப்ராஹிம் ராவுத்தர் இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு அப்படின்போது இப்போ வடலூர் சிதம்பரம் அப்படியே போகும்போது, அவர்கிட்ட போய் பட விஷயமாக பேச போகும்போது அப்படியே அவர் கூட நான் காலையிலேயே போவேன். 6 மணிக்கே லுங்கி கட்டிக்கிட்டு விஜயகாந்த் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு இருக்குல்ல, அப்படியே தூங்கி எந்திரிச்சு அந்த டைம்லேயே அப்படியே வெளியே அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வாசலில் வந்து ஒரு சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே அவரை பார்க்க வந்த ஆட்கள்லாம் வந்து அவரை வந்து சந்தித்து பேசி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல நாட்கள் ஏர்லி மார்னிங்கே 6 o'clock 6:30 போயிட்டு அப்படியே விஜயகாந்த் கூட இப்ராஹிம் ராவுத்தர் கூட உட்காந்து அப்படியே பல விஷயங்களையும் பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி அது அப்படியே ரொட்டீனாக இப்போ நடந்துகிட்டு இருந்த காலகட்டம். அதனால் அடிக்கடி விஜயகாந்தை பார்ப்பது அப்படின்ற ஒரு சூழல் வந்து இயல்பாகவே அப்போ வந்து கிரியேட் ஆச்சு. அப்போ அடிக்கடி சந்திச்சு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து அவரை பத்திரிகையில் வந்து நிறையா வந்து அப்போ நான் நிறைய பேட்டி எடுத்திருக்கேன், நிறையா எழுதியிருக்கிறேன். அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு மரியாதை உண்டு. என் மேலே அவருக்கு வந்து ஒரு அளவற்ற அன்பு பாசம் அப்போது இருந்தே உண்டு. அப்படிலாம் வரும்போது பின்னாடி வந்து ஒரு 5-6 படம் ஃபெயிலியர் ஆன பிறகு விஜயகாந்துக்கு படங்கள் வந்து புதுசாக கமிட் ஆகலை. 1-2 படம் ஏற்கனவே நடிச்சுக்கிட்டு இருக்க படங்கள் வந்து அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்க படங்களை அவரே வந்து எங்கேயாவது ஃபைனான்சர் சரி யாராவது அப்படின்ற மாதிரி அவருடைய சொந்த செல்வாக்கில் லிங்க் பண்ணி அதை வச்சுக்கிட்டு அந்த வண்டியை நகர்த்தி அப்படின்ற வழக்கமாக சினிமா ஃபீல்டில் வந்து கொஞ்சம் சரிவு உண்டாகும் போது ஒரு கதாநாயகன் என்ன செய்வாரோ அப்படிப்பட்ட காரியத்தை விஜயகாந்த் செஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அப்படி அவருக்கு ஒரு சரிவு உண்டாயிருச்சு. அப்படி வரும்போது நான் வந்து பாண்டி பசாரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போ நான் வந்து குங்குமம் வண்ணத்திரை இதிலெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். அப்போ விஜயகாந்தை பார்த்து அப்படியே ரொம்ப நாள் ஆச்சே, அப்படியே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போனேன். ரோஹிணி ஹோட்டலுக்கு போனேன். போகும்போது அவரே ரோஹிணி ஹோட்டலில் அப்படியே ரூமுக்கு வெளியவே சேர் போட்டு உட்காந்துருந்தார். அப்படியே நான் போய் அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், 1 மணி நேரம் கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தா நமக்கு வந்து ஒரு நெருங்கிய நண்பரை ஒருத்தரை சந்திக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வரும். அந்தளவுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கும், அவருடைய அன்பு பாசத்தோடு இருக்கும் அவர் பேசக்கூடிய முறை,
அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே நமக்கே அவர் பேசும்போதே நமக்கு விஜயகாந்த் மேலே ரொம்ப ஒரு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி வரும்போது அவர்கிட்ட நான் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ அவர் ஒரு சின்ன ஒரு தகவல் சொன்னார். நான் சொன்னேன், இப்போ என்ன படங்களில் ஒர்க்கு எப்படி இருக்குது, என்ன இது பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அப்போ அவர் ஒரு தகவலாக என்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார். சார், இது மாதிரி இந்த ஏவிஎம் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, அனைமா முரட்டுக்காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிற படம். அந்த படத்தில் வந்து இதை மாதிரி வில்லன் ரோலுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரி. அப்ரோச்சுனா என்ன ஒரு விஷயம்னா யாருன்றது தெரியாது. அப்ரோச்சாக இருக்கலாம், இல்லாட்டி யாராவது சம் எக்ஸ் கூட வந்து இப்போ அது மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதாவது அன்அஃபீஷியல்னு ஒன்று இருக்குல்ல, அஃபீஷியல்னால் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்தே அப்படியே வந்து அவங்களே நேரடியாக வந்து கேட்டு அப்படின்னு ஒன்று. அப்படி இல்லாமல் கூட இருக்கலாம், அவங்களே நேரடியாக அப்ரோச் பண்ணாமல் யாராவது அவங்களுக்கு வேண்டிய ஆளுகளோ இல்லாட்டி தெரிஞ்சவங்களோ யாராவது ஒரு ஆள் வந்து ஏன் இப்படி இது பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி முயற்சி கூட இருக்கலாம். அது கரெக்டான பக்காவான ஒரு மேட்டர் தெரியல. ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு, அது யார் வந்து பேசியது அப்படின்றது தெரியல. முரட்டுக்காலை திரைப்படத்துக்கு வில்லன் ரோலில் வந்து இதை மாதிரி விஜயகாந்தை போடலாமா, அவர் பண்ணுவாரா அப்படின்ற பேட்டர்னில் ஒரு அப்ரோச் ஏதோ நடந்திருக்கு. அது அஃபீஷியல் அப்ரோச்சும் இருக்கலாம், அன்அஃபீஷியல் அப்ரோச்சாகவும் இருக்கலாம். இப்போ வந்து கேட்டாங்க, இது மாதிரி ஏவிஎம் படத்தில் வந்து இது மாதிரி வில்லனாக நடிக்கிறீங்களா, ரஜினிகாந்த் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் வில்லனாக நீங்கள் நடிக்கிறீங்களான்ற மாதிரி வந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் சொன்னார். அப்போ விஜயகாந்துக்கு படங்களே இல்லைல்ல, பல மாதங்களாக படமே இல்லாமல் சும்மா தான் இருக்கார். அப்போ நான் வந்து சொன்னேன், நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து இல்லை சார், நான் அதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டேன். அப்படியா, அதாவது யோசிச்சு பார்த்தா அவர் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏன் பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏவிஎம் போது பெரிய நிறுவனம் தானே, அவ்வளோ பெரிய கம்பெனியில் வந்து ஒரு படம் அப்படி இப்படின்னு வரும்போது அப்படியே வந்து அப்படியே பண்ணியிருக்கலாமே, ஏன்னா நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹிட் ஆகிரும். அப்படியே வந்து நீங்கள் ஏற்கனவே வில்லனாக நடித்து அதுக்கு பிறகு தானே கதாநாயகனாக, இங்கே இனிக்கும் இளமையில் முதல் வில்லனாக தானே வந்திருக்கீங்க, வந்து அதுக்கு பிறகு கதாநாயகனாக வந்திருக்கீங்க, ஒரு படம் ஓடி இருக்குது, அதுக்கு பிறகு படங்கள் ஓடலை, இதான மேட்ரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதில் நடித்து படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படின்னு வரும்போது, ரஜினிகாந்த் ஆக்ட் பண்ணுற படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று அப்படின்னும் போது அப்படியே அதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறுபடியும் நீங்கள் கதாநாயகனை வந்துடலாம்ல, பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. நான் அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா சின்ன பிள்ளைத்தனமான ஒரு விஷயம். நான் அப்படி விஜயகாந்த்கிட்ட சொன்னேன், உண்மையாகவே நீங்கள் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்டேன். சொன்னேன், இல்லை சார் அதெல்லாம் பண்ண முடியாது சார், எப்படி சார், நான் ஏற்கனவே வில்லனாக வந்து அப்புறம் கதாநாயகனாக வந்து அப்படியே படங்கள்லாம் நடித்து இப்படி வந்தாச்சு, மறுபடியும் நான் வில்லனாவா, இல்லை சார் நான் எனக்கு வந்து சுரேஷ் சார் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க, எனக்கு வந்து என் மேலே நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக நான் மறுபடியும் ஹீரோவாக வருவேன் சார், நிறைய படங்கள் பண்ணுவேன் சார், எனக்கு படங்கள் வரும் சார், நல்லா பிஸி ஆவேன் சார், பெரிய ஆளாக வருவேன் சார், நிச்சயமாக பாருங்கள், இது இடையில வந்து ஒரு சின்ன ஒரு தொய்வு சரிவு உண்டாயிருக்குன்றது உண்மை, இது ஒரு சோதனை காலம் அப்படின்னு நினச்சிக்கலாமே தவிர நிச்சயமாக எனக்கு படங்கள் வரும், மறுபடியும் பிஸியான கதாநாயகனாக தமிழ் திரைப்பட உலகத்தில் இருப்பேன், நீங்களே பாருங்கள், நிச்சயமாக நான் ரொம்ப பிஸியாவேன் சார், சீக்கிரமே பிஸியாவேன் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் என்கிட்ட சொன்னார். அவர் சொன்னதை நான் காதில் வாங்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கு பிறகு நம்ம பேசினா நல்லா இருக்காதுல்ல, அப்படியே நான் வந்துட்டேன். இதுக்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அப்படியே லாங் கேப் அப்படி வருங்க. அப்போ வந்து அவர் நடித்த ஏதோ ஒரு படம் வந்து பரவாயில்லாமல் ஐவி சசியினுடைய அசோசியேட் பிபி சுந்தர் டைரக்ட் பண்ண ஒரு படம், விஜயகாந்த் நடித்த படம். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி பரவாயில்லாமல் போச்சு. அது அப்படிப்பட்ட ஒரு இது வரும்போது இம்மீடியட்டாக அதான் லைஃப்பில் வந்து விஜயகாந்தனுடைய அந்த தன்னம்பிக்கைன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறேன். எப்படின்னா, எஸ்ஏ சந்திரசேகருக்கு வந்து அந்த முதல் படம் ஓடிடுச்சு, அதுக்கடுத்து 2-3 படம் சுமாராக தான் போச்சு, அதுக்கு பிறகு படங்கள் எதுவுமே அவருக்கு வரல, அவருக்கும் ஒரு சரிவு தான், படங்கள் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பிஎஸ்வி பிக்சர்ஸ், பிஎஸ் வீரப்பா அந்த நிறுவனம் வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்திற்கு எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ஷன் அப்படின்றது கமிட் ஆயிடுச்சு. எஸ்ஏ சந்திரசேகர் ஏற்கனவே அந்த நிறுவனத்துக்கு நெஞ்சிலை துணிவு இருந்தால், நீதி பிழைத்தது, பட்டணத்து ராஜாக்கள் இதெல்லாம் பிஎஸ்வி பிக்சர்ஸ் பண்ண படம் தான். விஜயகாந்த் கதாநாயகன், எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்ஷன். பிஎஸ்விக்கு ஏற்கனவே 3 படம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ பிஎஸ்வி நிறுவனம் வந்து, ஏன்னா பிஎஸ்வி நிறுவனம் அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் பண்ணுவாங்க. பிஎஸ் வீரப்பா அப்படி வரும்போது கொஞ்சம் ஃபைட்டெல்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்றது தான் அவர் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து எஸ்ஏ சந்திரசேகர் டைரக்டரை போட்டாச்சு. இந்த படத்துக்கு கதாநாயகன் யார் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எஸ்ஏ சந்திரசேகர் சார் வந்து அந்த டைமில் அப்போ ட்ரை பண்ணது கோழி கூவுது படம்லாம் ரிலீஸ் ஆகி அப்படின்னு ஒரு பிரபுக்கு ஒரு மார்க்கெட் அப்படின்னு வரும்போது பிரபுவை ட்ரை பண்ணார். பிரபு கல்ஷீட் கிடைக்கல. கார்த்திக் முயற்சி பண்ணி கார்த்திக் கிடைக்கல. அப்போ கார்த்திகெல்லாம் படங்கள் நடிச்சுக்கிட்டு இருந்த பீரியட். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு எஸ்ஏ சந்திரசேகர் யோசிக்கும்போது இவங்கெல்லாம் டேட் கிடைக்கல. காரணம் நம்ம வந்து மைனஸில் இருக்கிறதுனால, இவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ளஸில் இருக்கிறதுனால நம்மளை வந்து கன்சிடர் பண்ணலை, அப்படி கல்ஷீட் கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க. அதனால் எதுக்கு நம்ம வந்து நம்ம உருவாக்கின கதாநாயகனே விஜயகாந்தே இருக்காரே, பேசாமல் அவரே போட்டுற வேண்டியதானே அப்படின்னு அப்ரோச் பண்ணி விஜயகாந்தை கதாநாயகனாக எஸ்ஏ சந்திரசேகர் கமிட் பண்ணார். அந்த படம் தான் சாட்சி. பிஎஸ் வீரப்பா ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கி விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்தார்.
அந்த படம் திரைக்கு வந்து 100 நாட்கள் ஓடியது. யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் முரட்டுக்காலை படத்தில் வில்லனாக நடிக்க கூப்பிட்டு நடிக்க அப்ரோச் பண்ணி யாரோ வந்து பேசி அப்படிப்பட்ட முயற்சி நடந்து விஜயகாந்த் வந்து மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணி அப்படி வரும்போது எனக்கு மறுபடி நான் நிச்சயமாக கதாநாயகனாக வருவேன், பிஸியாக இருப்பேன், நிறைய படங்கள் என்னை தேடி வரும், நான் வந்து பிரபலமான ஒரு கதாநாயகனாக தமிழ் திரைப்பட உலகத்தில் வலம் வருவேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையோடு விஜயகாந்த் சொன்னார்ல. அப்போ நான் எப்போ நினச்சேன்னா அந்த சாட்சி படம் 100 நாள் ஓடும்போது நான் நினச்சேன். விஜயகாந்த் வந்து இந்தளவுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு நம்மகிட்ட பேசினார். ரோஹிணி ஹோட்டலுக்கு வெளியே அவர் ரூமுக்கு வெளியே வந்து நாற்காலியை போட்டு உட்காந்துக்கிட்டு ஒரு பகல் வேளையில் அதே மாதிரி அவர் நினச்சது மாதிரியே அவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய உயர்வு உண்டாயிருச்சே அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். அதுக்கு பிறகு அதே பிஎஸ்வி நிறுவனம் வந்து அடுத்து ஒரு படத்தை பண்ணாங்க. அந்த படத்தில் விஜயகாந்த் தான் கதாநாயகனாக நடித்தார். அந்த படத்தை இயக்கியவரும் எஸ் ஏ சந்திரசேகர் தான். அந்த படம் வெற்றி, அதுவும் 100 நாள் ஓடிச்சு. சாட்சி, வெற்றி 2 படம் 100 days விஜயகாந்துக்கு ஓடின உடனே விஜயகாந்த் மறுபடியும் பிஸியான கதாநாயகரில் ஒருவராக ஆனார். அதுக்கு பிறகு ஊமை ஒளிகள், உழவன் மகன், செந்துர பூவே, பூந்தோட்ட காவல்காரன், கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, சின்ன கவுண்டர், வானத்தை போல எங்கேயோ போயிடுச்சு விஜயகாந்தனுடைய கேரியர். அதுக்கு பிறகு வண்டி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆனது தான் சாட்சி படத்தில் இருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆரம்பித்து அப்படியே விஜயகாந்தனுடைய திரையுலக பயணம் 30 ஆண்டுகளை தாண்டி எந்த அளவிற்கு மவுண்ட் எவரெஸ்ட் அளவிற்கு உயரத்திற்கு சென்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம்ல. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சரிவு, வீழ்ச்சி, சோதனைகள் இதெல்லாம் வரும் வாழ்க்கையில். எப்போவுமே ஒரே மாதிரி ஏறுமுகமாகவே இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், சின்ன சின்ன சோதனைகள்லாம் வரும், சின்ன சின்ன வீழ்ச்சிகள்லாம் உண்டாகும், ஒரு ஃபெயிலியர்கள்லாம் உண்டாகும், தோல்விகள்லாம் உண்டாகும், சறுக்கல்கள்லாம் உண்டாகும். அந்த இடத்துல நம்ம சோர்வடைஞ்சு போய் அப்படியே முடங்கி போய் அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா இது போதுமே, இதையாவது பிடிச்சி நம்ம பொழப்பை நடத்த முடியாதா அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் நினைக்காம, நமக்குள்ள இடம் இது கிடையாது, நம்ம போகிற வேண்டிய இடம் இன்னும் எங்கேயோ உயரத்திற்கு செல்ல வேண்டும், இது அல்ல, இந்த சின்ன வாய்ப்பெல்லாம் ஒரு வாய்ப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு கிடந்தோம் அப்படின்னா நம்ம அதே லெவலில் தான் இருக்க முடியும். இதையெல்லாம் தாண்டி மிகப்பெரிய உயரத்திற்கு நாம் போக வேண்டும் என்றால் முதலில் தேவை நமக்கு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். விஜயகாந்திற்கு அந்த தன்னம்பிக்கை இருந்தது. தன் திறமையின் மீது ஆழமான நம்பிக்கை இருந்தது. தன் வளர்ச்சியின் மீது 100% ஆழமான நம்பிக்கை அவருடைய மனதில் இருந்தது. அப்படி இருந்ததால் தான் அவரால் சாட்சி, வெற்றி திரைப்படங்களுக்கு பிறகு எத்தனையோ வருடங்களாக தமிழ் திரைப்பட உலகத்தில் மிக உயரத்தில் எல்லாரும் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அவரால் கலை உலக பயணத்தில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க முடிந்தது, சாதனை செய்ய முடிந்தது, அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய கலை உலக பயணம் இருந்தது என்றால் இதற்கு பிறகு இருப்பது அவரிடம் இருந்த அளவற்ற தன்னம்பிக்கை. அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், உயரத்திற்கு செல்ல வேண்டும், எல்லோரும் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆழமான முத்திரைகளை பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய எல்லாருமே நீங்கள் பின்பற்ற வேண்டியது விஜயகாந்திடம் இருந்த அந்த அளவற்ற தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை மட்டும் நீங்கள் ஆயுதமாக மனதில் வைத்து கொண்டு செயல்பட்டால் விஜயகாந்த் எப்படி வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் பட உலகில் வரலாறு படைத்தாரோ அப்படிப்பட்ட வரலாறை, சாதனைகளை நீங்களும் படைக்க முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறுகிறேன்.